உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி. யோகங்களை அடைவதற்காகவே மிக முக்கியமான ராசி. ஏன்னா அந்த ராசியில் தான் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் உள்ளது. உயர் பதவி, உயர்ந்த நிலை, உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்புகள். இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நிலம் வீட்டில் இருக்குது. நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் வலுவிழந்திருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். 2-7 நிலம் வீட்டில் தான் இருக்கிறார். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணம் எல்லாம் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வராத பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்குரியவர் எதிரியுடைய வீட்டில் போய் கண்டார். எதிரியிடமிருந்து உங்களுக்கு பணம் வந்துவிடும். உங்களுக்கு எதிர்த்தவர்கள் அனைவரும் உங்களிடம் பணம் கொடுத்து விடுவார்கள். உங்களிடம் வாங்கியவர்கள் எல்லாம் ரொம்ப நாட்களாக தடைபட்டு இருக்கிற பணம் உங்களிடம் வந்துவிடும். ஏன்னா சுக்கிரன் எதிரி வீட்டில் அமர்ந்து விட்டது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் உங்களுக்கு 5ஆம் பாவம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத 6 அதிர்ஷ்டங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் முதன்மையான உயர்வான நிலையை அடைவீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் முதன்மையான இடம் அரசியல், அரசாங்கம், இதில் இருக்கக்கூடிய ஆட்களில் பெரிய டாப் பொசிஷன் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக ராகு 12இல் இருக்கிறார். சனி சந்திரன் ராகுவுடைய நிலையில் ரொம்ப முக்கியமாக சனி ஏக்கப்பட வச்சுட்டு இருக்கு. அந்த ஏக்கத்தை மட்டும் படாமல் எனக்கு வந்துடும், கிடைச்சிடும் அப்படின்ற தெளிவான பார்வை உங்களிடம் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சனி ராகுன்றது மாய வேலை. மாய வேலை என்று பார்க்கும்போது உங்களிடம் பணம் வந்து விட்டால் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு 50 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக கூட இருக்கலாம். அந்த பணம் வந்து விட்டால் அந்த பணத்தை நீங்கள் முதலீடு தான் செய்ய வேண்டும். மீண்டும் இன்னொரு நபரிடம் கொடுப்பது போன்ற செயலை செய்ய வேண்டாம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்தாலும் இதை செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த ராகு என்கிற கிரகம் ஒரு கைக்கு பணம் வந்தால் இன்னொரு கைக்கு அது பணம் போகாமல் ஒரு முதலீடு செய்யும்போது சிறப்பு. முதலீடு செய்து அந்த பத்திரமாக உங்களிடம் இருக்கும்போது அதோடைய தன்மை சொத்துக்களை பல மடங்கு வாங்க வைத்துவிடும். அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை அடைவதற்கான அத்தனை அம்சங்களும் கதவுகளும் திறக்கப்பட போகிறது. இப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உபயஸ்தானம். மிக முக்கியமாக உபயஸ்தானத்தில் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது 3, 8 இந்த டச் ஆகிறது மட்டும் இல்லாமல் 9ஆம் பார்வையில் 8ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தை பார்த்தார். தொழில் தடையை நிவர்த்தி செய்து உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுக்கு நடக்க வேண்டிய விற்பனைகள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்க போகிறது. அந்த 6 அதிர்ஷ்டங்கள் 6 அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப் போகிறது. அதில் மிகப்பெரிய ஒரு பெரிய பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த ராகுவுடைய தன்மையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகம் பேசாமல் இருக்க வேண்டும். அதிகம் பேசும்போது உங்களுடைய பலம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு போயிடும். அப்போ அவங்களுடைய பலவீனம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதிகம் பேசுவதையோ என்ன செய்ய போகிறீங்களோ அதை வெளியில் சொல்லாதீர்கள். அதை மீண்டும் 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 உச்சரிக்க என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, உங்களுடைய நிலை பலவீனப்பட்டு விடுகிறது. மற்றவர்களுடைய விஷயங்கள் கத்தி பேசவோ, விரக்தி அடைஞ்சு பேசவோ, கெட்ட வார்த்தை பேசவோ, வெறுப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தவோ இதெல்லாம் செய்யாதீர்கள். இதையெல்லாம் உங்களுக்கு கீழ்நிலைக்கு கொண்டு போக வைத்துவிடும். முடிந்தவரை இவை அனைத்தும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியன் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் ரொம்ப முக்கியமாக அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்து அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது இங்கே 7, 5, 12 இதெல்லாமே டச் ஆகும்போது ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். எப்பவுமே சுக்கிரன் சூரியனுடைய தன்மையை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை வராத ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்பு, ரொம்ப நாளாக இருந்த தடை உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து நீங்கள் மீளக்கூடிய வாய்ப்பு, உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. இந்த கேது மட்டும் 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது 4ஆம் பாவம் இந்த இடத்துல சிறு தடை ஏற்படுது. இந்த வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெளியில் அதிகமாக நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க.
ஏன்னா அந்த பொருளை பற்றி நீங்கள் உச்சரிக்க அதோடைய நிலை உங்களுக்கு பலவீனப்பட்டு விடும். அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய இருக்கிறத வெளியே சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை அறியாமல் சந்தோஷத்தில் நீங்கள் சொல்வீர்கள். ஆப்போசிட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மாறுவார்கள். அவர்களுடைய தன்மை, எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெவ்வேறாக இருக்கும். அது அளவற்ற மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியிடம், உங்கள் கணவரிடம், உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். அது கூட நடந்து முடிந்த பிறகு சொல்லுங்கள். ஒரு இலக்குகளை தீர்மானிக்கிறீர்கள், அந்த இலக்குகளை அடையப் போகிறீர்கள் என்றால் அது பற்றியெல்லாம் வெளியில் சொல்லாதீர்கள். இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக, ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற சொத்துக்களாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். ஏன்னா மாரகஸ்தானம் 6, அஷ்டமஸ்தானம் 3, மாரகஸ்தானமான அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாயுடைய பார்வை சுக்கிரன் மீது விழுகிறது. எதிரியே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து மன்னிப்பு கூட கேட்டுட்டு உங்களிடம் இருந்து விலகுவார்கள். உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படாது. எல்லையற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையே நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். இதற்கு நீங்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து செய்ய வேண்டும். கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்கள். மனசு சாந்தமான நிலையை கொடுக்கும். வறுமையில் இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ரொம்ப முக்கியம், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தேவையான உதவிகளை செய்யுங்கள். இதெல்லாம் ராகுவுடைய தன்மையும், சனியுடைய தன்மையும், சந்திரனுடைய தன்மையும் உங்களுக்கு பாசிட்டிவான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலம் நீங்கள் மிக உயர்வான, மிக உன்னதமான ஒரு யோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். ராகுவுடைய நிலை உங்களுக்கு 12 இருப்பது வெளிநாட்டு பணம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம், இது எல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலயமா உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பாதைகளை ஏற்படுத்தும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷம் உங்களுக்கு அளவற்ற, மிக உயர்வாக, நீங்கள் எதிர்பார்த்த விட பல மடங்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்டை பேசிட்டு மீண்டும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா, உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும், எந்த கண்ட்ரியில் வேணும், எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும். நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையத்துக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பயன்படலனாலும் உங்கள் நண்பர்களுக்காவது பயன்படலாம். அவங்களுக்கு கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும். ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல, கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்களை திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள, அது எது வேணா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோவிலும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திரும்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் வணக்கம். பொக்கிஷம் 90-10 ரூல் அப்படின்னு 2 புக்கு எழுதியிருக்கேன்.
பொக்கிஷம் எழுதி ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. 90-10 ரூல் எழுதி ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு. இந்த புக்கு தான், இந்த புக் 90-10 ரூல். இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா இன்பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். நிறைய புக்கு எழுதணும்னு நினச்சேன். நிறைய தடுமாற்றங்கள். வாழ்க்கைன்றது ஏற்ற இறக்கன்றது இருக்குங்க. இனிமேல் எல்லாமே ஏற்றம் தான். நல்லது மட்டும்தான் நடக்கும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த காணொளி உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளிக்காக ஏதாவது நன்கொடை கொடுக்க விரும்பினால் இந்த கியூஆர் கோட், இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேயில் நன்கொடை கொடுக்கலாம். எதுவும் கட்டாயம் இல்லை. விருப்பப்பட்டால் இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நீங்கள் விருப்பப்பட்டால் அனுப்பலாம். இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான். இனி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.